அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதிபத்தியம் அண்ட் காரகத்துவம், இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி பார்ப்போம். அதாவது ஆதிபத்தியம் என்றால் என்ன? ஆதிபத்தியம் என்றால் அப்படின்னாக்கா, நம்ம ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா, 12 வீடு இருக்கு இல்லைங்களா, ஒரு ராசி கட்டத்தில் 12 வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த 12 வீட்டில் முதல் வீடு எது? லக்னம் தான் முதல் வீடு. ஓகேவா? அந்த லக்னம் யார்? நம்மளுடைய தோற்றம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கேரக்டர், இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது இது லக்னம். அந்த லக்னம் தான் முதல் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆதிபத்தியம் என்னது? அந்த முதல் வீட்டோட பலன்கள் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது அதே மாதிரி 2ஆம் வீட்டில் ஒரு விதமான ஆதிபத்தியங்கள் இருக்குது, 3ஆம் வீட்டில் ஒரு விதமான ஆதிபத்தியம் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 வீட்லேயும் 12 விதமான ஆதிபத்தியங்கள் இருக்குது. இந்த ஆதிபத்தியங்கள் ஒரே மாதிரி வராது, 12 வீட்டுக்கும் வெவ்வேறு விதமான ஆதிபத்தியங்கள் இருக்குது. அது என்னன்றதை நான் போர்டில் எழுதி போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு சேரணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஆதிபத்தியம் சரி, இந்த 12 கட்டம் இருக்குது. இந்த 12ல் லக்னம் தான் முதல் வீடு. ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் எடுத்துக்கிறேன். ரிஷப லக்னம். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா லக்னம் தான் முதல் வீட்டு ஆதிபத்தியம். முதல் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்னென்ன சொன்னேன்? நம்மளுடைய தோற்றம், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, குணங்கள், இது எல்லாத்தையும், இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதான் நம்மளை பற்றி சொல்கிற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல லக்னத்தை பார்த்தோம்னா இவர் எந்த லக்னம், இவர் எந்த மாதிரி இருப்பார், என்ன ஏது அப்படின்றத நம்ம இதுக்கு இது பண்ணிடலாம். அதை பார்த்தீங்கன்னாக்கா முதல் வீட்டு ஆதிபத்தியம். அடுத்தது 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 2ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. தனம், குடும்பம், வாக்கு. தனம்ன்றது என்னது? பணம். குடும்பன்றது ஃபேமிலி. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது? 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. பணத்தை பற்றி டீல் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குது? 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. அடுத்தது வாக்குன்றது என்னது? பேச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, இது மூணுமே 2ஆம் வீட்டு சம்பந்தத்தில் இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 3ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா தைரியம். ஒருத்தர் தைரியமாக இருப்பாரா இல்லையா அப்படின்றது தைரியம், வீரியம். அடுத்தது இளைய சகோதரன். அதாவது இளைய சகோதரன் மட்டும் இல்லை, சகோதரியும் அங்கே தான் வருவாங்க. ஓகேங்களா? இளைய சகோதரன், சகோதரி எல்லாமே அங்கே தான் வருவாங்க. அப்போ ஒருத்தர் தைரியமாக இருப்பாரா, வீரியமாக இருப்பாரா, இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டது, இளைய சகோதரனால் நம்மளுக்கு பிரச்சனையா, இளைய சகோதரன் நம்மளுக்கு இது நல்லது பண்ணுவாரா, இது எல்லாத்தையும் பற்றி குறிக்கிறது இது 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அடுத்தது 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வண்டி, வாகனம், வீடு, முக்கியமாக கல்வி. இன்னும் நிறையா இருக்குது, சிம்பிளாக சொல்லியிருக்கேன். தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வண்டி, வாகனம், வீடு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா எல்லாத்தோட முக்கியமானது கல்வி.
கல்வி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் வரும். ஓகேங்களா. அடுத்தது 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் அதிர்ஷ்டம், லக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம், குழந்தை, அதிர்ஷ்டம், குழந்தை, இது எல்லாமே எங்கே கிடைக்குது? அதிர்ஷ்டம், குழந்தை, இது ரெண்டுமே எதில் கிடைக்குது? 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் நம்மளுக்கு தேவையில்லாத, 6ஆம் வீடும் 8ஆம் வீடும் நம்மளுக்கு தேவையில்லாத ஆதிபத்தியங்கள். ஓகே, என்னென்ன? கடன், நோய், எதிரி, இது மூணுமே நம்மளுக்கு ஆகாது, நம்மளுக்கு தேவையில்லாதது. ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் வீடு. நம்மளுக்கு இங்கே 6ஆம் வீட்டில் நோய் வர்றது, கடன் சம்மந்தப்பட்டது பிரச்சனையை வர்றது, அடுத்தது எதிரி, கடன் பிரச்சனைனால, வியாதினால, இந்த மாதிரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது கடன்னால எதிரி வர்றது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டை குறிக்கிறது. ரைட். 7ஆம் வீடு வந்து கணவன் மனைவி, கணவன் மனைவி ஸ்தானம். ஸ்தானம்னாக்க வீடு தான். ஓகேங்களா. ஓகே. ஸ்தானம், பாவம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு தான். வீடு இதனாலும் வீடு தான். அப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இதோட ஆதிபத்தியம் 7ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்ன இருக்குது? கணவன் மனைவி, பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லைங்களா, பார்ட்னர்ஷிப்பு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் வரும். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் மாதிரியே தான் வரும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, அதுக்கு மேலே ரொம்ப இது எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னாக்கா, அதான் எக்ஸ்ட்ரீமான விஷயம் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது. இந்த 6லேயும் 8லேயும் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஓகேங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 9ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்ன இருக்குது? தகப்பனார். தகப்பனார்னா அப்பா, அப்பா, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது பாக்கியங்கள். பாக்கியங்கள்னா என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூட பாக்கியங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா 9ஆம் வீட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. நம்மளுக்கு என்னென்னலாம் இது கிடைக்கணும்னு இருக்கோ, பாக்கியங்கள்லாம் இருக்குதோ, அது எல்லாமே எங்கே இருக்குது? 9ஆம் வீட்டில் இருக்குது. அடுத்தது 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 10ஆம் வீட்டில் என்ன இருக்குது? தொழில். தொழில்ன்றது ஜீவனம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி நடக்கும், என்ன மாதிரி தொழில் நடக்கும், என்ன இது, இந்த மாதிரி தொழிலை பற்றி டீல் பண்ணுற ஆதிபத்தியம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா. அடுத்தது 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்னா, 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் லாபஸ்தானம், லாபம், மூத்த சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரி, இதை வந்து குறிக்கிறது. மூத்த சகோதரனால நம்மளுக்கு நன்மை நடக்குமா, பிரச்சனை வருமா, இந்த மாதிரி தீமை நடக்குமா, இல்லை அதே மாதிரி நம்மளுக்கு லாபம் எந்த அளவுக்கு வரும், எப்படி என்ன எது, அதை பற்றி டீல் பண்ணுற ஆதிபத்தியம் எது? 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அடுத்தது 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்சம், மோட்சஸ்தானம், மோட்சம். அடுத்தது விரயம். இன்னும் நிறைய இருக்குது, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. மோட்சஸ்தானம், இது விரயஸ்தானம். விரயன்றது என்னத்துக்கு? நம்ம லாஸ் ஆகிறோம் இல்லைங்களா, பண விரயமாக இருந்தாலும் எந்த ஒரு விரயங்களாக இருந்தாலும் அது 12ஆம் வீட்டு ஆதிபத்திய, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 12ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த இப்போ நம்ம வந்து பிறக்கிறதுலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும், என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் இது நடக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றில் நம்ம பிறந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 12ஆம் வீட்டு வழியாக வெளியேறிடுவோம். ஓகேங்களா. இதுதான் வந்து 12 வீட்டோட ஆதிபத்தியம். ஆதிபத்தியம்னா சிம்பிளாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 12 வீட்டோட பலன். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்தது காரகத்துவம்.
காரகத்துவம். காரகத்துவம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது, ஆதிபத்தியத்தை பற்றி பார்த்தோம். ஆதிபத்தியம்னா என்னது, வீட்டோட பலன். அந்த 12 வீட்டோட பலனை பார்த்தோம். பலன் ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து ஆதிபத்தியம். இப்போ நம்ம வீடு மட்டும் இருந்துட்டா போதுங்களா? வீட்டில் நம்ம குடியிருக்கிறவங்களுக்கு மனுஷங்க வேணும்ல. அப்போ அந்த மனிதர்கள் தான் கிரகங்கள். சரிங்களா? அந்த மனிதர்கள் தான் கிரகங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த 9 விதமான கிரகங்கள் வந்து எப்படி செயல்படுது. இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, சகோதரன் சகோதரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. அவங்களாம் எப்படி செயல்படுறாங்க, அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காரகத்துவம். அப்போ அந்த 9 விதமான கிரகங்களும் எப்படி செயல்படும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா காரகத்துவம். சரி, ரைட்டு. இப்போ மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் வந்து நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குருன்னு வச்சுங்க. குரு நம்மளுக்கு என்னத்தை கொடுப்பாரு, பணம், குழந்தை, இதை தான் கொடுப்பாரு. அடுத்து சனி என்ன கொடுப்பாரு, பொய் பேச வைப்பார். அடுத்தது சோம்பேறியாக இருக்க வைப்பார். பொறாமை, நயவஞ்சகம், வேலைக்காரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பொய், சோம்பேறி, பொறாமை, நயவஞ்சகம். நம்மளுக்கு சனி பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையுமே நம்ம சனிக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து சனியோட இது இப்படி இருக்குது. அடுத்தது இன்னும் புதன் பார்த்திங்கனாக்க, அடுத்தது சுக்கிரன், அடுத்து செவ்வாய், 1 2 3 4 5, சூரியன், சந்திரன். ஓகேங்களா? புதன் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள், சுக்கிரன் வந்து சொகுசு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு உச்சம் ஆகிட்டாரு, இல்லை சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து சொகுசாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து சொகுசு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா காமம். இதை பற்றி குறிக்கிறது வந்து எந்த கிரகம், சுக்கிரன் கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து நல்லா வலுத்து இருந்துச்சு அப்படின்னாக்கா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். புதன் நல்லா வலுத்து இருந்துச்சுன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, அறிவு சார்ந்த சம்மந்தப்பட்டதில் நல்லா தூக்கலாக இருப்பாங்க, வலுவாக இருப்பாங்க. அதே மாதிரி சனி வந்து வலுக்கக்கூடாது. சனி வலுத்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன், பொய் பேசுவாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, பொறாமை இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சலிக்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யார், அதே மாதிரி அழுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இது வேலை செய்வாங்க, விவசாயம் சம்மந்தப்பட்டதில் இது இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எது சனியோட இது. அடுத்தது குரு பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை கொடுப்பாரு, குழந்தைங்களை கொடுப்பாரு. இதெல்லாம் அதை கொடுக்கறது, செயல்படுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்களோட இது. அதுதான் வந்து காரகத்துவம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் சொல்லியாச்சு. செவ்வாய் வந்து சிகப்பு நிறம் வந்து யாரை குறிக்கிறது, சிகப்பு நிறம்னா என்னது, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா பிளட்டு, ரத்தம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கத்தில், செவ்வாயோட இது வந்து நம்மளுக்கு நல்ல உச்சமாவோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா
இல்லை செவ்வாய் 7ல் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். செவ்வாய் வந்து வலுத்துருந்துச்சு அப்படின்னாக்கா ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்பானவர்கள். அடுத்தது வீரம், கோபம், முன்கோபம். இப்போ செவ்வாய் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாக்கா, கெட்டு போயிருக்கிறது எப்படின்றதெல்லாம் பின்னால் சொல்கிறேன். செவ்வாய் வந்து வலு இழந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி இருப்பாங்க. இதை பற்றிலாம் சொல்கிறது எல்லாம் என்னது? காரகத்துவம். ஓகேங்களா? சரி. அடுத்தது சூரியன். சூரியன் வந்து என்னது? தன்னம்பிக்கை, தலைமை பண்பு. ஒரு சூரியன் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுத்திருக்கு அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே வந்து நான் நான் தான் இது டாப்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டாப் லெவலில் தான் இருக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செகண்ட் தேர்ட் பொசிஷன்லாம் அந்த மாதிரி திங்க் பண்ண மாதிரி எதுனாலும் டாப் நம்ம சொல்கிறது தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சூரியன் வந்து வலுத்தா அந்த மாதிரி. அப்போ தலைமை பண்பு. அடுத்தது தகப்பனார் ஸ்தானம். சூரியன் வந்து சூரியன்னா அப்பா. ஓகேங்களா? சந்திரன்னாக்கா அம்மா. அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து செயல்படுத்துறது எது? சந்திரன் தான் செயல்படுத்துவார். ஓகேங்களா? அதே மாதிரி சூரியன் வந்து அப்பா சம்மந்தப்பட்டது, சந்திரன் வந்து அம்மா சம்மந்தப்பட்டது. ஓகே. அடுத்தது சந்திரன் வந்து பால் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குது. காரகத்துவம்னு படுத்திக்கிட்டீங்கன்னா நிறையா இருக்குது. பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வந்து சூரியன் வந்து சொன்னா இல்லைங்களா, தலைமை பண்பு, தலைமை. அடுத்தது வந்து தன்னம்பிக்கை. அடுத்தது அப்பா, தகப்பனார் ஸ்தானம். இது எல்லாத்தையும் யார் எதை குறிக்கிறது? சூரியனை குறிக்கிறது. சந்திரன்றது பால் சம்மந்தப்பட்ட இது அம்மா, அதை பற்றி குறிக்கிறது. அப்போ அது பண்ணுறோம். அடுத்தது என்னது? ராகு கேது. சரி, ரைட்டு. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பஞ்சபூத கிரகங்கள்ட்டு இருக்குது. ஓகேங்களா? பஞ்சபூத கிரகங்கள்ன்றது என்னது? இதை போட்டுக்கணுங்க. புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, குரு. இந்த 5 தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரியன் சந்திரனை தவிர்த்து இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா என்னது? பஞ்சபூத கிரகங்கள். 1 2 3 4 5. குரு, சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய். இது பஞ்சபூத கிரகங்கள். சூரியன் சந்திரன் வந்து ஒளி கிரகங்கள். ஓகேங்களா? சரி. அடுத்தது ராகு கேது. இதோட காரகத்துவம் எப்படி இருக்கும்? ராகு கேது வந்து நிழல் கிரகன்றனால அதுக்கு தனிப்பட்ட காரகத்துவங்கள் கிடையாது. ஓகேங்களா? தனிப்பட்ட காரகத்துவம் கிடையாது. சரி, அது எப்படி காரகத்துவத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது காரகத்துவத்தை எப்படி பண்ணணும்னா, ஒரு கிரகம் வந்து இல்லை ராகுவோட எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குதோ, ஒன்று ராகுவோட சேர்ந்துருக்கலாம், இல்லை ராகுவை பார்த்துருக்கலாம். அப்புறம் ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டோட பலன். புரியுதுங்களா? அப்போ ராகுக்குன்னு தனிப்பட்ட காரத்துவம் கிடையாது. ராகு கூட எந்த கிரகம் வந்து சம்மந்தப்படுதோ அந்த கிரகத்தோட பலனை ராகு செய்வார். கேதுவும் அப்படி தான் செய்வார். புரியுதுங்களா? ராகு கேது 2 பேருமே வந்து ராகு கேது கூட சம்மந்தப்பட்ட கிரகத்தோட காரகத்துவத்தை வந்து பண்ணும். அவ்வளோதான். காரகத்துவன்றது அவ்வளோதாங்க. அது போக போக நம்ம வந்து அடுத்தடுத்த ஜாதகங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். இன்னும் பேசிக்கான விஷயம் நிறைய இருக்குது. அதை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து சுருக்கமாகவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை மட்டும் பார்த்துங்க, நான் சொல்கிறத மட்டும் பார்த்துங்க. அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்னன்றதை பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் வந்து அடுத்தடுத்து வரணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நான் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த இது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.